ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க போகிறது அதிசார குரு பயிற்சி பலன். கடந்த 2025 மே மாதம் 14ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு குரு பயின்றார். இப்பொழுது வரக்கூடிய அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகத்திற்கு தற்காலிகமாக அதிசாரமாகி இடையில் வக்ரமாகி உச்சமாகி இருக்கின்றார். அவர் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை கடகத்தில் இருப்பார். இதன் மூலமாக குரு பகவான் வலிமை அடைகின்றார். அவருடைய சஞ்சாரத்தின் மூலமாக, அதாவது அக்டோபர் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் 6 வரை அவர் கடகத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் மேஷ ராசி முதல் மீன ராசி வரை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை அவர் தரப்போகிறார் என்பதை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக இந்த குரு பயிற்சியால் பொதுவாக தனி மனிதர்களுக்கும் சரி, நாட்டுக்கும் சரி, உலகத்திற்கும் சரி பலவிதமான நன்மைகள் உண்டாகும். காரணம், எது எப்படியோ இருந்தாலும் குரு பகவான் உச்சமடைகின்றார், ஸ்தான பலம் அடைகின்றார். அவருடைய பார்வை சுப பார்வையாக விருச்சிகத்திற்கும் மகரத்திற்கும் குறிப்பாக சனி பகவானுக்கு விழுகின்றதனால் பலவிதமான நன்மைகள் எல்லோருக்கும் வரும் என்பதே தெளிவாக தெரிகின்ற உண்மை. இப்போது மேஷம் முதல் ரிஷபம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை அவர் தரப்போகிறார் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். மிதுன ராசிக்கு உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி 2 வர இருக்கிறார். அவர் டிசம்பர் 6ஆம் தேதி வரை இருப்பார். ஜென்மர் உங்களுடைய ராசிக்கு 7-10 கூடியவராகி ஜென்ம ராசியிலே இருந்ததனால், ராசியிலே குரு பகவான் இருந்ததனாலும் உங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவத்திற்கு குறைவில்லை என்றாலும் அவர் கேந்திராதிபதி தோஷத்தை உடையவர். அதனால் பலவிதமான சங்கடங்களும், வெளியே சொல்ல முடியாத மன சங்கடங்களும் இருந்தது. பலர் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தங்கு தடையை சந்தித்தீர்கள். பொருளாதார தடை மிகவும் மோசமாக பலருக்கு இருந்தது. சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை. பலருக்கு வாக்கு கொடுத்து மாற்றிவிட்டீர்கள். பலர் நிர்பந்தித்தார்கள். அந்த பிரஷர் தாங்க முடியாமல் துடியாய் துடித்தீர்கள். பலர் புழுவாகவும் துடித்தார்கள். காரணம், குருவினுடைய சஞ்சாரம் சரியில்லை என்ற ஒரு காரணத்தினாலும், மற்றபடியாக அவர் கேந்திராதிபதி தோஷம் என்பதனால். ஆனால் அடிப்படையில் உங்களுடைய கௌரவத்திற்கு எந்த விதமான பங்கமும் இல்லை. ஆனால் சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாதால் பலவிதமான சங்கடங்களிலும் பொருளாதாரத்திலும் நீங்கள் ரொம்ப நெளிந்து போனீர்கள் என்பதே கடந்த கால உண்மை. அப்படிப்பட்ட நலிவுற்றவர்களுக்கெல்லாம் இப்பொழுது உங்களுடைய ராசியிலே இருந்து 2 வந்திருக்கக்கூடிய குரு பகவான் பலவிதமான அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பொருளாதார மேன்மையும் கட்டாயம் தருவார். காரணம், பொருளாதார நெளிவும் சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை எதனால் வந்தது என்றால், அவர் 2ஆம் வீட்டிற்கு விரயத்தில் இருந்ததனால் பொருளாதார தடையும் சொல்லை வெற்றிகரமாக செயல்படுத்த முடியவில்லை என்ற நிலைமை இருந்தது. இப்பொழுது 2 உச்சமடைகின்ற காரணத்தினால் எல்லா விதமான தங்கு தடைகளும் விட்டு விலகும். குறிப்பாக 2 சஞ்சரிக்கக்கூடிய தனகாரகன் உங்களுடைய ராசிக்கு 7-10 கூடையவராகி அவர் உச்சமடைவதனால் சொன்ன சொல் அத்தனையும் சொன்ன நேரத்திற்குள் உங்களால் காப்பாற்ற முடியும். ஆனால் உங்கள் செல்வாக்கு உயரும். நீங்கள் சொன்னால் அத்தனை பேரும் தலையாட்டி கொள்வார்கள். யாருக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தாலும் கடந்த காலத்தில் அந்த வாக்குறுதி அத்தனையும் சத்தியமாக நீங்கள் நிறைவேற்றி விடுவீர்கள். பொருளாதார மேன்மை என்பது மிக பெரிய அளவிலே கை கொடுக்கும். இந்த குறுகிய காலம் இருந்தாலும் இது மிகப்பெரிய அதிர்ஷ்டமான காலம். அதனால் மிதுன ராசிக்காரர்கள் ஆண்களும் பெண்களும் இளைய பருவத்தினரும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். படிக்கின்ற மாணவ மாணவிகளாக இருந்தாலும் குறுகிய காலம் குரு சஞ்சாரம் செய்தாலும் அற்புதமான முறையில் கல்வியில் தேர்ச்சி செய்வீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வீட்டிற்கு தேவையான பொன்பொருட்கள், ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்குவீர்கள். கடன்கள் இருந்தாலும் அந்த கடன்கள் நீங்கள் முற்றிலுமாக கொடுத்து அடைத்து விடக்கூடிய சந்தர்ப்பங்கள் கட்டாயம் கூடி வரும். ஆக 2 சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் குறுகிய காலம் டிசம்பர் 6ஆம் தேதி வரை இருந்தாலும் சகல விதமான சௌபாகியங்களும் நன்மையும் பொருளாதார வளர்ச்சியும் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த காலகட்டத்தை திட்டமிட்டு சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மறக்காதீர்கள். அதே வேளையில் இடையிலே அவர் வக்கரம் அடைவார். ஜனன காலத்தில் வக்கரம் அடைந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த வக்கரம் மிக பெரிய அளவில் யோகத்தையும் லாபத்தையும் கட்டாயம் தரும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய பார்வை 5ஆம் பார்வை 6ஆம் வீட்டிற்கும் 7ஆம் பார்வை 8ஆம் வீட்டிற்கும் கிடைக்கின்றது. பொதுவாக 6ஆம் வீடையும் 8ஆம் வீடையும் பார்த்தால் குரு பகவான் அந்த வீட்டை அதிகமான பலம் படுத்துவார். 6 பலம் அடைந்தாலும் 8 பலம் அடைந்தாலும் பெரிய சங்கடங்கள் தான், பெரிய சலனங்கள் தான். இருந்தாலும் 6ஆம் வீட்டை அவர் பார்ப்பதினால் 6 கூடிய செவ்வாயும் அங்கே இருப்பதினால் செவ்வாயால் ஏற்படக்கூடிய போட்டி, பொறாமை, வம்பு வழக்குகள் உங்களுடைய வளர்ச்சியிலே மனம் பொறுக்காமல் உங்களை பின்னால் தூற்றர்களுடைய கொட்டங்களெல்லாம் அடக்கப்படும். ஆக நீங்கள் எதிரிக்கு முக்கியத்துவம் தராமல் உங்களுடைய வேலையை மட்டும் கவனமாக சிந்தனையில் செதறாமல் நீங்கள் செய்து கொண்டு வந்தால் எதிரிகள் எல்லாம் உதிரிகளாக ஆகிவிடுவார்கள். குரு பகவான் அவருடைய கொட்டத்தை அடக்கி விடுவார். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கடன்கள் இருந்தாலும் அந்த கடன்கள் கட்டுக்குள்ளும் கடனை அடையக்கூடிய பொருளாதாரம் மிக பெரிய அளவிலே கட்டாயம் இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கும். வட்டியை மட்டும் கட்டி கொண்டு வந்தவர்கள் முழு அசலையும் கொடுத்துவிட்டு கடன் என்கின்ற சங்கடத்திலிருந்து முழுமையாக நீங்கள் நீங்கி விடலாம் என்பதும் சரியான வாய்ப்பு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தபடியாக அவருடைய பார்வை 8ஆம் வீட்டிற்கு கிடைக்கிறது. 8ஆம் வீட்டில்
என்பது சங்கடத்தையும் சபலத்தையும் வம்பு வழக்குகளையும் கொடுக்கக்கூடிய இடம்தான். அந்த வீட்டிற்கு அவர் விரையாதிபதி ஆவதினாலும் அவர் 2லே உச்சம் இன்னும் அடைந்து பார்ப்பதினால் எதிர்பாராத தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டம் பலருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும், தந்தையாலும் ஒரு சிலருக்கு தந்தை ஊர்களாலும் ஒரு சில சங்கடங்கள் வரலாம். அதை மட்டும் நீங்கள் பார்த்து கவனமாக கையாளுங்கள். மற்றபடியாக பெரிய பிரச்சனைகள்லாம் வராது என்பதும் நினைவில் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக அவருடைய சுப பார்வை 2லே இருந்து 10ஆம் வீட்டை பார்க்கிறார். அவருடைய சொந்த வீட்டை பார்க்கிறார். அங்கே 8, 9 கூடிய சனி பகவான் இருக்கிறார். மிதுன ராசிக்கு தர்ம கர்மாதி யோகம் உண்டாகிறது. ஒரு ஜாதகத்தின் நல்ல பரிவர்த்தனையோ தர்ம கர்மாதி யோகமோ இருந்தால், மற்ற எந்த யோகங்கள் இல்லை என்றாலும், கிரகங்கள் எப்படி இருந்தாலும், இந்த கோச்சார பலனே இந்த குறுகிய காலத்தில் உங்களை 10ஆம் வீட்டை பார்ப்பதனால், தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதனால், தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, பணியில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வளர்ச்சி அபாரதமாகும். ஒரு சிலருக்கு மிக வியக்கத்தக்க அளவிலே கட்டாயம் இருக்கும் என்பது தெளிவு. தர்ம கர்மாதி யோகம் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். மிகப்பெரிய தெய்வ கடாட்சத்தின் மூலமாக நீங்கள் தீட்டுகின்ற எண்ணங்கள் அத்தனையும் நிறைவேறி முழுமையை அடையக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். அதே வேளையில் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்ல வேண்டும் என்ற திட்டமிடுபவர்கள், படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளாக இருந்தாலும், தொழிலதிபர்களாக இருந்தாலும், வேலை தேடுவர்களாக இருந்தாலும், உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் கட்டாயம் பூர்த்தி அடையும். பதவி உயர்வுக்காகவும் விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றத்திற்காகவும் காத்து கொண்டு இருந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாக நிறைவேறும். தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கட்டாயம் கொடுக்கும். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். அதன் மூலமாக இந்த சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் என்று மிகப்பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும். ஆக 10ஆம் வீட்டை பார்ப்பதனால் பணமும் சரி, உங்களுடைய பொருளாதார உயரும் சரி, மதிப்பு மரியாதையும் சரி, மிகப்பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும். சரியான முறையில் நீங்கள் திட்டமிட்டு கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம். கடந்த காலத்தில் இந்த மே மாதத்திலிருந்து வந்த பொருளாதார தடையும், சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியவில்லையே என்கின்ற எண்ணங்களும் நிச்சயமாக உங்களை விட்டு விலகி, சொன்ன சொல்லை முழு அளவிலே காப்பாற்றி உங்களுடைய நேர்மையும் சத்தியத்தையும் நீங்கள் கட்டாயம் நிலைநாட்டி விடுவீர்கள். அதன் மூலமாக சகல விதமான சௌபாகியங்களும், பொருளாதார மேன்மையும், தொழில் மேன்மையும் நிச்சயமாக உண்டு. அதே வேளையில் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வளர்ச்சி அபாரமாக இருக்கும். போட்டியாளர்களும் பொறாமையாளர்களும், உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஆள் கூட உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்பட்டு புறம் பேசுவார்கள், சேற்றைவாரி இறைப்பார்கள். அவர்களுக்கு எந்த காரணத்தை மட்டும் அவர்கள் சொல்வதை காதில் வாங்காமல் உங்களுடைய நேர்கொண்ட பயணத்தில் நீங்கள் செல்லுங்கள். மிகப்பெரிய மாற்றம் இந்த குரு பயிற்சியின் மூலமாக குறுகிய காலமாக இருந்தாலும் மிகப்பெரிய வளர்ச்சியும் பொருளாதார மேம்பாடும் வெற்றியும் கட்டாயம் காத்திருக்கிறது. சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு இந்த குறுகிய காலத்தை மிகப்பெரிய வளமாகவும் பொருளாதார மேன்மையாகவும் வளர்த்து கொள்ளுங்கள். இந்த அதிசார குரு பயிற்சிக்கு உண்டான தெய்வ வழிபாடு மகான்களுடைய ஜீவ சமாதிக்கு சென்று வழிபடுவதுதான் அளவற்ற பலன்களை கைமேல் தரக்கூடிய வாய்ப்புகளாகும். அதேபோல் தாய் தந்தை இல்லாதவர்களுக்கு முறையாக பிதுர் தர்ப்பணம் முறையாக கொடுங்கள். அது எண்ணற்ற நல்ல பலன்களையும் பலவிதமான அதிர்ஷ்டங்களையும் கட்டாயம் கொடுக்கும் என்பதே இந்த குரு பயிற்சிக்கு உண்டான தெய்வ வழிபாடு. வெளிநாட்டில் உள்ளவர்களும் அங்கிருந்து மானசீகமாக நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய முன்னோர்களுக்கு பிதுர் தர்ப்பணம் தரலாம்.